கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தோடும் and the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are so glad to meet you all today. அதே வண்ணமாக Like the same manner உங்களோடும் with you, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னமும் presence of the Holy Spirit உங்களையும் with you, உங்களை சூழ்ந்திருக்கிற சகலவிதமான காரியங்களையும் with all the people who are around you, பிள்ளைகளையும் with your children's. தேவ பிரசன்னம் இருப்பதை விசுவாசியுங்கள். God's presence is leading you. Believe in it. மிகுந்த பாதுகாப்பு. That is the greatest protection in our life. ஏனென்றால் நேற்று நாம் தியானித்த வண்ணமாக Reason, as we meditated yesterday, கர்த்தர் அவனை பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். and it says the Lord keep him safe, it says, அவனை உயிரோடு வைப்பார் என்று பார்க்கிறோம். and he made him to live on the land, பூமியில் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். and he will be a blessing on the earth. அவன் சத்துருக்கள் இஷ்டத்திற்கு ஒப்புக்கொடாதபடிக்கு, அவனை வெட்கப்படுத்தாதபடிக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக பார்க்கிறோம். And it also says, and he will not give him into the hand of his haters, and he will never be put to shame. இப்பேற்பட்ட ஆசீர்வாதமெல்லாம் எதிர்நிமித்தமாய் வந்தது. Such kind of blessings, how it came into a man's life. சிறுமைப்பட்டவனை சிரித்தபடினால்தான். It also says in the above verse, he has a thought on the poor and needy. நம் வாழ்க்கையிலே In our life, அந்த அனுபவத்தில் போகத்தான் இந்த வார்த்தையெல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறார். we should also definitely go in that path. That is what the reason God has given this verse. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also, let's meditate on God's word. அதே சங்கீதம் 41:3. Psalms 41 verse 3. படுக்கையின் மேல் வியாதியை கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியில் அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். And it says, the Lord will be his support on his bed of pain. By you will all his grief be turned to strength. தெளிவான ஒரு காரியத்தை தாவீது சொல்வதை பார்க்கிறோம். A very clear verse David is saying in this. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். And it says the Lord will be his support on the bed of pain. நாம் யோசிக்கிறோம், நாம் வியாதியா இருக்கும்போது நம்முடைய வேதனையை யாரால் அறிந்து கொள்ள முடியும்? உறவுகள், நெருங்கிய இரத்த சம்பந்தமான ஜனங்கள் இருந்தாலும் கூட தாங்குவார் என்று யோசிக்கிறோம். When we think about, when we go through lot of sickness and pain in life, no man can able to understand what kind of pain I am going through. Even our own relatives and friends. அநேக காரியங்களை உறவுகள் தாங்கலாம், நண்பர்கள் தாங்கலாம். When you look at man's life, some friends or relatives may carry or support or sustain in some kind of part. ஆனால் வியாதியை யாராலும் தாங்க முடியாது. But sickness, no one can partake of it. மனைவியின் வியாதியை கணவன் தாங்க முடியாது. Wife's disease, a man cannot carry. கணவனினுடைய வியாதியை மனைவி தாங்க முடியாது. A man's disease, a woman cannot able to carry. பெற்றோரின் வியாதியை பிள்ளைகள் தாங்க முடியாது. Children's disease, parents cannot able to carry. அதே வண்ணமாக தான் பிள்ளைகளுடைய வியாதியை பெற்றோரும் தாங்க முடியாது. The same manner, vice versa, other people cannot carry. ஆனால் தெளிவாக சொல்லப்படுகிறது, But it is said very clearly, வியாதியில் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். the Lord will be his support on his bed of pain. எத்தனை ஆறுதலான வார்த்தை! How comfortful words God is speaking. ஆறுதலான வார்த்தை மாத்திரமல்ல, Not only it's a word of comfort, அதிசயமான வார்த்தை. it is a miraculous word. யோசித்து பார்த்தால் இது உண்மை என்று யோசிக்கலாம். When you think about this, you can say, how can this happen? அவருடைய வார்த்தைகள் ஆமிடுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. All his words have been said a and amen. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, நாம் விசுவாசிப்போம். we will believe our God. என் வியாதியாய் கிடக்கிறோம் என்று சொன்னால் வியாதியை தாங்குகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். Believe when you are in a sickness, God will support me, sustain me. Think of it. அதே பகுதியில் பார்க்கும்பொழுது, When you look at the same verse, அவனுடைய வியாதியில் அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். and it says, by you will all his grief be turned to strength. தாவீது அனுபவத்திலே அந்த பாதையில் கடந்து வந்திருப்பான் என்று யோசிக்கிறேன். I think that David would have experienced this kind of blessing in his life. அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான மன அழுத்தத்தின் மூலமாக, When he went through many kind of stress in his life, அவருடைய வாழ்க்கையில் பலவீனம் வந்திருக்கலாம். he may face sickness in his body, ஆனால் தேவன் தாங்குவதை அவர் உணர்ந்திருக்கிறார். but he realized something. God has been sustaining him. வியாதி முழுமையாக மாற்றப்பட்டிருப்பதை அவர் பார்த்திருக்கிறார். And he also seen that grief or that sickness is being turned to strength. அதனால் தான் தைரியமாக சொல்கிறார். That is the reason he is saying very boldly. அனுபவம் இல்லாமல் யாரும் தெளிவாக பேசக்கூடாது, பேச முடியாது. Without an experience, no one can able to share
boldly. ஆனால் தாவீதின் வாழ்க்கையிலே But in the life of David, கர்த்தரோடு அதிகமாக இணைந்து வாழ்ந்த ஒரு மனுஷனாகத்தான் பார்க்கப்படுகிறது. he is the man who has been united with God all the time. அதனால்தான் தேவனே வேதத்தில் சொல்கிறார், இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. That is the reason God himself is testifying, he is a man of my own heart. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறிலே தாவீதுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. When you look at the genealogy of Jesus Christ, King David name has been mentioned. நாம் யாவரும் அறிந்திருப்போம். We all know that. புதிய ஏற்பாட்டிலே சந்ததிகளை சொல்லும்போது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று பார்க்கிறோம். When you look at the gospel, it has been mentioned very clearly that in the Abraham's descendants, in the king of David's son, it mentions. நம்முடைய வாழ்க்கையிலே In our life, நாமும் கூட அனுபவத்தினூடாக கடந்து போக ஒப்புக் கொடுக்க வேண்டும். we also should surrender God to go in the path of experience. ஒருவேளை படுக்கையின் வியாதியிலே கிடப்போம் என்று சொன்னால், The people who are watching right now are facing a sickness. கர்த்தர் தாங்குகிறவராய் வெளிப்படுவார். The Lord will reveal himself to sustain you. வியாதி முழுமையும் கர்த்தர் மாற்றி சுகத்தை கொடுக்க வெளிப்படுவார். God will turn all your sickness into strength. நம் சிந்தைகள் மாறட்டும். Our mind should be renewed. நம் சிந்தைக்குள் விரோதங்கள் வேண்டாம். There should not be no enmity in our mind. நம் சிந்தைக்குள் கசப்புகள் வேண்டாம். There should not be any bitterness in your நம் mind. சிந்தைக்குள் பலவிதமான சுபாவங்கள் வேண்டவே வேண்டாம். We should not have a character which is against God. நாம் தாழ்மையை சிந்திப்போம். Let us think humble with God. தேவன் யோசிக்கிற யோசனையை சிந்திப்போம். Whatever God thinking, I think of it. அதை செயல்பாட்டிலே கொண்டு வர ஒப்புக் கொடுப்போம். Let us have a practical அது experience. நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொடுக்கும். That will bring a great change in our life. சத்துரு கடன் கொடுக்க மாட்டார். There will be no enemy who can overcome you. நம்மை பாதுகாக்கிறவராய் தேவன் கூட இருப்பார். God will be with you to protect you. வியாதியை தாங்குவார். He will comfort you when you are in pain. வியாதியில் இருக்கிற படுக்கை முழுமையை மாற்றி நமக்கு சுகத்தை He கொடுப்பார். will turn the sickness into strength. ஒரே காரியம், Only one thing. நாம் சிந்திப்பதெல்லாம் Whatever we think, தேவ சித்தமாயிருக்கட்டும். it should be God's will. அந்த அனுபவத்தில் போகும்படியாக Let's walk in that experience. 4 மாதங்கள் கிருபையை பாதுகாத்தார் அல்லவா? 4 months He has protected us. அதனால் தேவனுக்கு நன்றி சொல்லி So let's thank God. இந்த 4 அனுபவத்தை முடிக்கும்படியாக ஒப்புக் கொடுப்போம். Let's complete this day with இனி thanks. ஒரு நாட்களிலே In the days to come, நாம் மாற ஒப்புக் கொடுப்போம். we should change. அன்பின் ஆண்டவரே, Dear Father, எங்கள் சிந்தைக்குள்ளாக thank you in our mind. ஒரு சில குறைகள் இருந்திருக்கலாம். We may have some weaknesses. அந்த குறைவை எங்களுக்கு சுட்டி காட்டினீர். Thank you for mentioning that weakness. நாங்கள் அதை விட்டு வெளியே வருகிறோம். We are coming out of it. எங்களை மாற்றும், Change us, Lord. அற்புதம் செய்யும். Do wonders. லீக்காலதுருபியாதியா. We thank you for that. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.